வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஜாரா ஹட்கே ஜாரா பச்கே அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் 2023 ரிலீஸ் ஆன படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஓடிடிக்கு வந்திருக்கு. இந்த படத்துல விக்கி கௌஷல், சாரா அலி கான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபன் ஃபீல்டு ஃபேமிலி டிராமா அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதாவது தமிழ்ல விஜய் சேதுபதி நடிப்புல வந்த ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படமும் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது தன்னோட கோலை ஷார்ட்கட்ல நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக சில ஃபேக் ப்ராசஸஸ்ல இன்வால்வ் ஆறாங்க. அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இதுல விக்கி அண்ட் சாரா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தமா பிரைவசி அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஸோ தனி வீடு வேணும் அப்படின்றதுக்காக இவங்க பெரும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. பட் எதுவுமே ப்ராப்பரா அமைஞ்சிருக்காது. அந்த டைம்ல தான் ஆவாஸ் யோஜனா அப்படின்ற கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி கேள்விப்படுறாங்க. ஸோ அதன் மூலமா வந்து இவங்க வீடு அப்ளை பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குமே இவங்க எலிஜிபிளா இருக்க மாட்டாங்க. பட் அந்த டைம்ல தான் ஒரு ஏஜென்ட் ஒரு ஐடியா கொடுக்குறான். அதாவது சாரா அலி கான் விக்கி கௌஷலை டைவர்ஸ் பண்ணிட்டா அந்த சிங்கிள் உமனா இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு அலர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இவங்களும் வந்து ஊருக்காக அந்த டிவோர்ஸை பிளான் பண்றாங்க. ஸோ அந்த டிவோர்ஸ் எப்படி போகுது, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த வீடு அலர்ட் ஆச்சா, கடைசியா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது இந்த படத்துல சொன்ன மெசேஜஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ரிலேட்டடா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை வித் எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஷார்ட்கட் மூலமா நம்ம அடையிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாலுமே அது நமக்கு முழு திருப்தியோட இருக்காது அப்படின்ற ஒரு மெசேஜுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல வந்து ஃபன் மூமெண்ட்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த டிவோர்ஸ்க்காக இவங்க பிளான் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபன் ஃபீல்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இவங்க சமாளிக்கிறதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அதெல்லாமே ஓரளவுக்கு நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. டியூரேஷன் வைஸ்மே ரொம்ப பெரிய டியூரேஷன்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தான். அண்ட் ஒரு நீட்டான ஃபேமிலி டிராமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டாங்க. அதுலயும் தேவையில்லாத நிறைய காட்சிகளை உள்ள திணிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து இவர் மார்வேஷ் எல்லாம் போட்டுட்டு வந்து காமெடி பண்ற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். அதெல்லாம் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. அந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் சீன்ஸ் அப்படின்றதுமே பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. இன்ஃபேக்ட் ஒரு சில ஹியூமர் அப்படின்றது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் திணிச்சிருந்தாங்க. அண்ட் முக்கியமா ஹீரோ ஹீரோயின்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, அந்த கான்ஃபிளிக்ட்டுக்கான காரணம் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு டீசென்ட் ஓடிடி வாட்ச் தான். இந்த படத்துல சில இன்டிமேட் காட்சிகள் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் பெரிய லெவல்ல அடல்ட் கண்டென்ட் நான் சொல்ல மாட்டேன். சோ பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.